ஹலோ கைஸ், வெல்கம் டு அங்க சீரிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, க்யூப்பில் எப்படி 3 பக்கமும் நம்மளுடைய ஃபோட்டோ வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம இப்போ அதுக்கு பார்க்க போகிற ஆப் வந்து பிக்சல் ஆப். இது பிக்சல் ஆப்பில் 5வது வீடியோ. இந்த நியூட்ரிஷன்றதை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிவிட்டு இம்போர்ட்ன்றதை கொடுங்க. இந்த தேர்டில் வந்துட்டு இம்போர்ட்ன்றதை கொடுத்துட்டு க்யூப் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவை நான் லிங்க்கில் தரேன், பிஎன்ஜிவே தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ஃபோட்டோ தான், இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. நான் உங்களுக்கு சென்டராகவே நல்லா பெருசாக வச்சு காட்டினேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோவை செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு இதுக்கு லாக் போட்டுக்கோங்க. அப்போ தான் எங்கள் வராது, நம்ம ஃபோட்டோ கரெக்டாக வைக்க முடியும். நெக்ஸ்ட்டு திருப்பி இம்போர்ட் போங்க. இம்போர்ட் போய்ட்டு நான் இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது லைட்டாக க்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட். திருப்பி இம்போர்ட் போய்க்கிறேன். மொத்தமாக 3 ஃபோட்டோ வச்சுக்கலாம். இந்த ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக இது பண்ணிட்டு திருப்பி இம்போர்ட் போய்ட்டு இன்னொரு ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிச்சு. இப்போ 3 நம்ம ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு வரலாம். 2 ஃபோட்டோவை ஐ பட்டன் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கார்னரையும் இந்த கார்னரையும் கரெக்டாக வச்சு எதுவுமே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வச்சுக்கிட்டு அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்துட்டிங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். லாஸ்ட் வந்து 4th, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எனேபிள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு நம்ம வைக்கிற ஷேப்பில் வரும் அது மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அது நான் அந்த ஃபோட்டோ வச்சு முடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ லாக் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்ம எக்ஸ்பெக்டில் போய் இது பண்ணிக்கலாம். அங்கே ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோவை கரெக்டாக வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டா கரெக்டாக வந்துடும். ஓகே, பெர்ஸ்பெக்டிவ் போயிடுங்க. அந்த காரணம் பண்ணு இது என்ன பண்ணிங்கன்னா ஒன்றும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த கார்னர் வைங்க. அதை எடுத்துகிட்டு போய் அந்த கார்னர், அப்புறம் அதை இறக்கிட்டே வந்தீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ வச்சாச்சு. இதையும் லாக் பண்ணிக்கோங்க. கடைசி ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இதுவும் வச்சிடலாம். இது வச்சுக்கோங்க. திருப்பியும் பெர்ஸ்பெக்டிவ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ உட்காந்துச்சு.
இவ்வளோ தான். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சாச்சு. இந்தமாரி உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃபோட்டோவை கூட சுற்றி வச்சுக்கலாம் க்யூப்பில். சூப்பராக முடிஞ்சிடுச்சு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ பிக்சார்ட் பற்றியா, கெயின் மாஸ்டர் பற்றியா, ஸ்கெட்ச் புக் பற்றியா, பாடேட்ரா, எந்த ஆப் வேணாலும், இன்ஷாட், அது போல் எந்த ஆப் வேணாலும் எடிட்டிங் பண்ணுறது நீங்கள் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதை பற்றிலாம் போடுறேன். எல்லா ஆப் பற்றியும். பிக்சல் அப்படியே ஒன்று இருக்குது, அதனால் நான் பிக்சலை பற்றி போட்டிருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் எதனா பண்ணிங்கன்னா நான் அதுக்கப்புறம் அது மற்ற ஆப்லாம் பற்றி போடுவேன். மறக்காமல் ஆகாஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிஎன்ஜியாக சேவ் பண்ணுறதா இருந்தால் இமேஜில் போய்ட்டு ட்ரான்ஸ்பரண்ட் அப்படியே இப்போ சேவ் பண்ணிங்கன்னா பிஎன்ஜி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.